ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாரா. இன்றைக்கி நம்ம காடஸ் கைடன்ஸ் ஒராக்கல் கார்ட்லேருந்து உங்கள் பர்சனுக்கான மெசேஜ் பார்க்கலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன, அவங்களுக்குள்ளே என்ன போயிட்டுருக்குது, என்ன மாதிரி ஷிஃப்ட் அவங்களுக்குள்ளே யூனிவர்ஸ் கொடுத்துட்ருக்குது, உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்தால் அதில் என்ன போயிட்டுருக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ கைஸ் ரிமெம்பர், திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டைம்லெஸ் ரீடிங். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் என்னோட மெயில் ஐடி இருக்குது. ஓகே, ரீடிங்குள்ளே போகலாம். பாட்டம் ஆஃப் த டெக் வந்து செட்னா இருக்கிறாங்க. தென் மா காளி, தென் ஓனாக், ஐசல்ட், மா சரஸ்வதி, தென் செக்மெட், அப்புறமா சூலிஸ், தென் சீச், அப்புறமா வந்து வெஸ்தா. ஓகே, ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஆல்ஃபாபெட்ஸ் எடுத்துடுறேன். இது உங்களது, உங்கள் பர்சன் தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எடுக்கப்பட்ட ஆல்ஃபாபெட்ஸ் வந்து FQ KO GR ZE BU JE. ஸோ கைஸ், ஓவரால் இந்த ஸ்ப்ரெட்டை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எனர்ஜி ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. வெளியில் பார்த்தா எல்லாமே நார்மலாக ஸ்டேபிளாக செட்டில்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இன்சைட் தட் கனெக்ஷன் தேர் இஸ் அ லாட் ஆஃப் இமோஷனல் ப்ரெஷர் பில்டிங் அப். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு மா காளி. இது வந்து த டவர் அண்ட் டெத் கார்டு கூட கனெக்ட் ஆகுறாங்க. மா காளி வந்திருக்குது இட் செல்ஃப் ஒரு பவர்ஃபுல் டிரான்ஸ்மிஷனோட சைன். இந்த பர்சனோட அட் ப்ரெசன்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரக்சரில் ஏதோ ஒன்று இனிமேல் பழைய மாதிரி தொடர முடியாத நிலைக்கு வந்திருக்கு. இது வந்து நெசசரிலி இப்போவே பிரேக்கப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பழைய பேட்டர்ன் உடைய வேண்டிய நேரம் வந்திருக்கு. அவங்க தேர்ட் பார்ட்டி கனெக்ஷனை பிடிச்சு வச்சுருந்தாலும் உள்ளுக்குள்ளே இது உண்மையிலேயே என்ன ஹாப்பி பண்ணுதான்ற கேள்வி அவங்களுக்குள்ளே எழ ஆரம்பிச்சிருக்குது. மா காலை எனர்ஜி ஆஃபன் சேஸ் வாட் இஸ் நாட் அலைன் வித் யுவர் ட்ரூத் வில் இவென்ச்சுவலி பி ரிமூவ். அதனால் இந்த கனெக்ஷனில் ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட் வரக்கூடிய எனர்ஜி இருக்குது. அடுத்தது வந்து ஓனாக். இவங்க வந்து த மூன் அண்ட் 7 ஆஃப் கப்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த பர்சன் அட் ப்ரெசன்ட் இமோஷ்னலி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணுன்ற தாட், இன்னொரு பக்கம் மனசு வேறு என்னமோ சொல்லிகிட்டு இருக்குது. எதை சூஸ் பண்ணுறது, யாரை ட்ரஸ்ட் பண்ணுறது, எது உண்மையான ஃபீலிங்னு அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போயிட்டுருக்கு. மேலும் ஒரு சில விஷயங்கள் முழுமையாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வெளியில் ரிவீல் பண்ணலை. தி மூன் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பார்க்குறது எல்லாமே உண்மை இல்லை. அதனால் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் அப்பியரன்ஸை மட்டும் வச்சு இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகுதுன்னு அசம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லுது. அடுத்தது காடஸ் ஐசால்ட். இவங்க வந்து 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் 5 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஒருத்தவங்க இன்னொருத்தர்கிட்டருந்து எதிர்பார்த்து இமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்காம போயிருக்கு. பாஸ்ட் மிஸ்டேக்ஸ், ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ், பிட்ராயல் லைக் ஃபீலிங்ஸ், ரெக்ரெட், இதில் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வெயிட்டாக இருக்குது. இந்த பர்சன் தனியாக இருக்கும்போது நான் வேறு மாதிரி இதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாமேன்ற ஒரு ரெக்ரெட் பண்ணுற எனர்ஜி இதில் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் ஹார்ட் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப குறைவாக தெரியுது தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில். அடுத்தது மா சரஸ்வதி. இவங்க ஹை ப்ரீஸ்டஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன். சரஸ்வதி அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஹை ப்ரீஸ்டஸ் என்றால் ட்ரூத் இஸ் கம்மிங் த்ரூ சைலன்ஸ். ஸோ இந்த பர்சன் இப்போ அதிகமாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசாமல் இருந்தாலும் நிறைய விஷயங்களை மென்டலி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி இக்னோர் பண்ணின விஷயங்களை இப்போ கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும்னு புரியுதுன்ற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்குள்ளே வரலாம். ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் காரணமாக ஒரு ஆனஸ்ட் கான்வர்சேஷன், ட்ரூத் ரிவீல், மெசேஜ் இல்லாட்டி இம்பார்ட்டன்ட் ரியலைசேஷன் வரக்கூடிய எனர்ஜி வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்தது செக்மெட். இவங்க வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த பர்சன் வெளியில் காமாக இருந்தாலும் உள்ள இமோஷன்ஸ் ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. கோபம் இருக்கலாம், பேஷன் இருக்கலாம், ஜெலசி இருக்கலாம், பொசிசிவ்னஸ் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க அதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களோட இமோஷன்ஸை அவங்க டேம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கார்டு ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த பர்சன் இனிமேல் அவங்களுடைய பவரை யார்கிட்டேயும் கம்ப்ளீட்லி சரண்டர் பண்ண விரும்பலை. அவங்க ஸ்லோலி பவுண்டரிஸை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்றதை இந்த கார்டு சொல்லுது.
தென் சூலிஸ் இவங்க வந்து ஸ்டார் அண்ட் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து கிளென்சிங் ஹீலிங் எனர்ஜியோட காடஸ். இந்த பர்சன் அட் ப்ரெசன்ட் இமோஷ்னலி டாக்ஸிக்ஸ் ஆகிவிட்ட பேட்டர்ன்ஸில் இருந்து வெளியில் வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் டெம்ப்ரவரி டிஸ்டன்ஸ், சைலன்ஸ் இல்லாட்டி இமோஷ்னல் டிஸ்டாச்மெண்ட் வந்திருக்குது. ஸோ த ஸ்டார் சேஸ் ஹீலிங் ஃபர்ஸ்ட் தென் டிசைட். அவங்க இமிடியேட்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி மனசை காம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்தது சேஜ். இவங்க வந்து 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் ஹெர்மிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் குறையலாம். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டில் இருந்தாலும் இமோஷ்னலி வித்ட்ரான் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த பர்சன் தனியாக இருக்கும்போது தான் உண்மையான தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன வேணுன்றது இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ மேபி அடுத்த நெக்ஸ்ட் ஃபேஸில் லெஸ் டாக்கிங் மோர் திங்கிங் இமோஷ்னல் ரியலைசேஷன்ற ப்ரோக்ரஸ் வந்து அவங்களுக்குள்ளே வந்துட்டுருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது வெஸ்டா. இவங்க வந்து 10 ஆஃப் பென்டகல்ஸ் அண்ட் ஹைரோபென்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. வெஸ்டர்னாலே ஃபேமிலி, ஹோம், கமிட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதனால் இந்த தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பை சிம்பிளி லவ் காரணமாக மட்டும் மெயின்டைன் ஆகலைன்றது தெரியுது. அங்கே லவ் இல்லைன்றது நல்லா கிளியராகவே தெரியுது. ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன், சோசியல் இமேஜ், கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கம்ஃபர்ட் ஜோன் அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்ஸ் இதில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் பர்சனுக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க இதுலேருந்து வெளியில் வந்தால் என்ன ஆகும்ன்ற ஒரு ஃபியர் கூட அவங்கள ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால தான் ரிலேஷன்ஷிப்பில் இமோஷ்னல் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் ப்ராக்டிக்கல் ரீசன் காரணமாக அதை உடனடியாக விட்டுட்டு வெளியில் வர முடியாமல் அவங்க தவிச்சிட்ருக்கிற ஒரு எனர்ஜி வந்து இதில் ரெப்ரசன்ட் ஆகுது. அடுத்தது வந்து பாட்டம் ஆஃப் த டெக் செட்னா இருக்கிறாங்க. இவங்க 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 5 ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் டெத் கூட கனெக்ட் ஆகுறாங்க. இந்த பர்சன் உள்ளுக்குள்ளே ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட ஃபீலிங்கை யாரும் புரிஞ்சிக்கலன்ற ஒரு இமோஷ்னல் ஐசோலேஷன் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. நைட் டைம் ஓவர் திங்கிங், கில்ட், ரெக்ரெட், ஃபியர் ஆஃப் லாஸிங் சம்திங் இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் அதிகமாக அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. இங்கே டெத் கார்டு அகெயின் ரிப்பீட்டடாக வந்திருக்கிறதுனால இந்த சிச்சுவேஷன் ஒரு மேஜர் இமோஷ்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அன்அவாய்டபிள்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு பழைய பேட்டர்ன்ஸ் அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் எல்லாம் மொத்தமாக காணும் போய் ஒரு நியூ எனர்ஜி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஃபேக்டர்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ ஓவரால் இந்த எனர்ஜியை பார்த்தா தேர்ட் பார்ட்டியில் மா காளி த டவர் காமிக்கிறாங்க. இது வந்து திங்ஸ் ஸ்டார்ட் பிரேக்கிங். அதே மாதிரி ஓனாக் த மூன். அதாவது என்னென்னா 3 நாளே கன்ஃபியூஷன் அண்ட் இடன் இமோஷ்னல் சர்ஃபேஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஐசோட்ஸ் வந்து 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அதாவது என்னென்னா இமோஷ்னல் பெயின், பெட்ராயல் அதை காமிக்குது. தென் சரஸ்வதி வந்து ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் உண்மைகளும் கிளாரிட்டியும் வெளியில் வரும்ன்றதை காமிக்குது. செக்மெட் வந்து ஸ்ட்ரென்த், உங்கள் பர்சன் அவங்க ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்குறாங்கன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. சூலிஸ் காடஸ் வந்து ஸ்டார், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹீலிங் முக்கியன்றது தெரியுது. அதே மாதிரி சீஜ் வந்து 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் சைலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத காமிக்குது தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில். வெஸ்டா வந்து 10 ஆஃப் பென்டக்கல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கீப் த கனெக்ஷன் டயர்ட். அதாவது அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால அந்த கனெக்ஷனில் வேறு வழி இல்லாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்றதை காமிக்குது. அதே மாதிரி செட்னா பாட்டம் ஆஃப் த டெக்கில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து டெத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓல்ட் இமோஷ்னல் சைக்கிள் ரீச் கம்ப்ளீஷன்ன்றதை இந்த கார்டு சொல்லுது. ஸோ இந்த ஸ்ப்ரெட் மொத்தமாக சொல்கிறது என்னென்னா, உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டியோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் இமோஷ்னலி எவ்ரி திங் இஸ் நாட் அஸ் செட்டில்ட் ஆஸ் இட்ஸ் அப்பியர் ஃப்ரம் அவுட் சைட். அவங்களுக்கு ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஒரு சைட் ஐ ஷுட் ஸ்டே பிகாஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் வாட் ஐ ஹவ் ஆல்ரெடி பில்ட். இன்னொரு சைட் பட் இஸ் திஸ் ரியலி வேர் மை ஹார்ட் பிலாங்ஸ். இந்த 2 எனர்ஜிக்குள்ளே தான் அவங்க இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு பக்கம் எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நான் இங்கேருந்து எப்படி வெளியில் வர முடியும், நானே இது கட்டினதாச்சேன்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிஜமாக எனக்கு நான் இதைத்தான் என்னோடய ஹார்ட், என்னோடய சோல் இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் பிலாங் பண்ணுதா இல்லையேன்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ஸ் அவங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உடனடியாக ரீயூனியன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூத், டிஸ்டன்ஸ், ரியலைசேஷன், டிசிஷன் இந்த சீக்வன்ஸ் வந்து அதிகமாக தெரியுது. என்ஸ்வொர்த் நோ கான்டாக்ட் பர்சன் உங்களை பற்றி கம்ப்ளீட்லி இமோஷ்னலி டிட்டாச் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கார்டு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு ஸ்டில் உங்கள் மேலே
ஃபீலிங் இருக்குது. பட் அவங்க உங்ககிட்ட ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றதை தான் இந்த கார்டு வந்து சொல்லுது. பாஸ்ட் எமோஷ்னல் கனெக்ஷன் இன்னும் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குதுன்றதை தான் இந்த ஓவரால் ஸ்பிரிட் சொல்லுது. ஸோ இந்த ரீடிங் சொல்கிற ரியல் லெசன் என்னென்னா, அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ணிவிட்டு எப்படி உங்ககிட்ட ஜென்யூன் பர்சனாக வரணும்னு சொல்லிட்டு அவங்க ரியலைஸ் பண்ணணும். அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியம்ன்றதே இந்த ஓவரால் ஸ்பிரிட் சொல்லுது கைஸ். ஸோ இதில் ஹைலி ரெசினேட் ஆகிற ஜோடியாக் சைன் ஸ்கார்பியோ, கேன்சர், லியோ, ஆரிஸ், ஸ்பைசஸ், அக்வாரியஸ். தென் பர்த் டேட்ஸ் வந்து 7, 9, 13, 16, 18, 19. தென் மந்த் வந்து மார்ச், ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், பிப்ரவரி, அக்டோபர், நவம்பர் இருக்குது. ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு பார்த்தா 11, 11 அவேக்கனிங், அலைன்மெண்ட், இம்பார்ட்டன்ட் ரியலைசேஷன், 222 ரிலேஷன்ஷிப் சாய்ஸஸ் அண்ட் இமோஷனல் பேலன்ஸை காமிக்குது. 333 ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் டியூரிங் கன்ஃபியூஷன். தென் 555 வந்து மேஜர் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சை காமிக்குது. 717 ட்ரூத், இன்ட்யூஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் காமிக்குது. 818 கார்மிக் சைக்கிள் வந்து ஷிஃப்ட் ஆகுறது ரெப்ரசென்ட் பண்ணுது. 909 ஓல்ட் சைக்கிள் க்ளோசிங்கை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ 999 எண்டிங், ரிலீஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை காமிக்குது. ஸோ கைஸ், இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வேறு எங்கேனாச்சும் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பார்த்தீங்கன்னா மேபி இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசினேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எந்த நம்பரை பார்க்குறீங்களோ நான் இதில் சொல்கிற அந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு சூட் ஆகுதா, அந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசினேட் ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி அண்ட் சேனலிங் இயர் ஃபார் டுடே. உங்களுக்கு ரீடிங் பிடிச்சிருந்தா லைக், ஹைப், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லாட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த வீடியோ. வேண்டாத கமெண்ட் பண்ணி மற்ற பார்க்குற சோர்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா இது கலெக்டிவ் ரீடிங். ஒருவேளை உங்களுக்கு என் மேலே சந்தேகம் இருந்தால் பர்சனல் ரீடிங் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். Until then, take care of your heart and soul. This is Cosmic Zaira signing off. Bye.